வணக்கம் ஆபிரகாம். சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அடுத்த ஒரு இளம் வீரரை சென்னை அணி ஏலத்து வாங்கியிருக்கிறது. ஒரு ஜடேஜாவை இழந்ததற்கு பதிலாக பல ஜடேஜாவை உருவாக்குவோம் என்ற பாணியில் சிஎஸ்கே அணி ஏலத்தில் அடுத்தடுத்து தன்முனைப்பு காட்டி வீரர்கள் எடுத்து வருவது ரசிகர்களுக்கு இன்பதிர்ச்சி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் 20 வயதேயான இளம் வீரரை 14.20 கோடி கொடுத்து சென்னை அணி ஏலத்து எடுத்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவரான பிரசாந்த் வீர் என்ற இளம் வீரரை சென்னை அணி 14.20 கோடி கொடுத்து ஏலத்து எடுத்திருக்கிறது. பிரசாந்த் வீர் ஒரு மேட்டரான இடதுகை பேட்டரான நிலையில் ஆர்த்தோடாக்ஸ் பவுலரும் கூட. அது மட்டுமல்லாமல் உத்தரப்பிரதேச உள்ளூர் பிரீமியர் லீக் தொடரில் அவர் தன்னுடைய அணிக்கு கேப்டனாக செயல்படுவது மட்டுமல்லாமல் அணி இறுதிப் போட்டியில் வெல்லவும் செய்தார். அதுவும் இந்த சீசன் முழுவதும் அவர் தொடர் நாயகன் விருதையும் வென்றார். அது மட்டுமல்லாமல் தேசிய அளவில் நடைபெற்ற அண்டர் 23 கோப்பை போட்டியில் இறுதிப் போட்டியில் தமிழகத்தை அவர் வீழ்த்தி கோப்பை வென்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில் ஒரு ஜடேஜாவை இழந்ததற்கு பதிலாக பல ஜடேஜாவை உருவாக்குவோம் என்ற பாணியில் அடுத்தடுத்து ஆல்ரவுண்டர்களையும் மேற்கான இடதுகை பேட்டர்களையும் சிஎஸ்கே அணி ஏலத்தில் குறிவைத்து வருகிறது. இந்த வகையில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 20 வயது இளம் வீரரான பிரசாந்த் வீரை 14.20 கோடி கொடுத்து சென்னை அணி வாங்கியிருக்கிறது. இவர் ஒரு ஆர்த்தோடாக்ஸ் பவுலர். அது மட்டுமல்லாமல் கேப்டனாகவும் தான் விளையாடிய போட்டிகளில் அணிக்காக செயல்பட்டார் என்பதால் அணிக்கு கூடுதல் பலம் எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் ரசிகர்கள் இன்ப அதிர்ச்சியில் இருக்கும் அதே வேளையில் இளம் வீரர்களை எடுப்பது சரி, அவர்களை பயன்படுத்துவார்களா என்ற ஒரு கேள்வியும் ரசிகர்களுக்கு கூட எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்பாக பல இளம் வீரர்களையும் சிஎஸ்கே அணி ஏற்றது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அவர்களை பயன்படுத்தாமல் வாய்ப்பை கொடுக்காமல் விடுவித்ததும் குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்க சூழலில் பிரசாந்த் வீரை 14.20 கோடி கொடுத்து சென்னை அணி வாங்கியிருக்கும் சூழல் அவரை பயன்படுத்தி அடுத்த ஜடேஜாவாக உருவாக்குமா சென்னை அணி என்று ரசிகர்கள் ஆவலை எதிர்பார்த்திருக்கிறார். ஆபிரகாம். தகவலுக்கு நன்றி ஹரிராம்.